ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலாக தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு மலையாள வெப் சீரிஸ் தான் நாகேந்திரன் ஹனிமூன்ஸ். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரியஸாக தான் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 6 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோட்ஸுமே 30 நிமிஷம் டூரேஷனில் தான் ரன் ஆகுது. ஒரு குயிக் வாட்சபிள். இந்த சீரிஸ் எப்படி வந்திருக்கு, ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த சீரிஸோட கதைக்காலத்தை கரெக்டாக 1978 80 காலாண்டில் நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த பீரியடில் கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ நாகேந்திரன். இந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு ஊருக்குள்ளே வேலை வெட்டிக்கு போகாமல் ஊருக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இவருக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாப்புல. ஒருத்தர் உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் மேடெல்லாம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா குயத்துலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்காப்புல. ஊருக்கு அவரோட நண்பருக்கு கிடைக்கிற அந்த செல்வாக்கு, அந்த மரியாதை எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் அந்த ஆசை வந்துடுது. நம்மளும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சோன்னா இந்த மாதிரி நல்லா கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு. ஸோ இதுக்காக அவரோட நண்பன்கிட்ட கேட்குறப்ப என்னையும் வெளிநாட்டுக்கு கூட்டு போமாப்பில் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அவர் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா, விசாவுக்கு மட்டும் ஒரு 16-17 ரூபா செலவாகும், அதை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. இந்த 16,000 ரூபா அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு முழிச்சிட்டு இருக்கும் போது தான் இவரோட இன்னொரு நண்பர் வராரு பார்த்தீங்களா. அவர் கொடுக்குற ஐடியா தான் நீ கல்யாணம் பண்ணு, அதில் வரதட்சணை வரும்ல, அதை வச்சு நம்ம வெளிநாட்டுக்கு நீ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாப்புல. அதுக்காக கட்டமாக அவரோட முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதில் சுத்தமாக வரதட்சணையே வரல. இப்படி இவரோட கல்யாணத்தில் இவர் நினச்ச மாதிரியான ஒரு டௌரி கிடைக்கல. அப்படிங்கிறனால இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 2வது கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரோட நண்பர் சஜஸ்ட் பண்ணுறாப்புல. அதுக்காக வெளியூரில் ஜோசப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் போய் லில்லிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல. இப்படி மாற்றி 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 கிட்டத்தட்ட ஒரு 5 கல்யாணம் பண்ணிடுறாப்புல. கடைசி அந்த 5 கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் 6வதாக கூட ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு போவாப்பில். அதில் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசி பார்த்தீங்கன்னா இவர் நினச்ச மாதிரி காசை புரட்டிட்டு வெளிநாட்டுக்கு போக முடிஞ்சா இல்லை என்ன மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட மொத்த கதையினே சொல்லிடலாம். இந்த சீரியஸ் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மைல்டான ஒரு என்டர்டெயின் தான் கண்டிப்பாக கொடுக்குது. ஸ்டோரி அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். கிட்டத்தட்ட நம்ம தமிழில் வந்தால் நான் அவன் இல்லை படம் கதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் தான். ஆனால் கடைசி ஒரு கோர்ட் ரூம் டாமா வச்சதுனால நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதாடுவாப்பில். இதில் அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் இல்லையே தவிர படம் அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கெட்டப்பில் போய் கிறிஸ்டின்னு முஸ்லீம்னு சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வருவாப்பில். ஸோ அதனால் இந்த ஸ்டோரியில் எனக்கு புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த சீரியஸில் கிடைக்கல. இருந்தாலும் இந்த ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணால் அந்த ஹியூமர் போர்ஷன்ஸுமே சில இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் வயிறுக்குழுக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இந்த சீரியஸில் கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த சீரியஸில் இருக்கிற பாசிட்டிவ் நோட்டபிளான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீரியாடிக் லுக், அந்த 1978 80 பீரியடில் கேரளாவில் எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ அந்த பீரியடில் அயன் பாக்ஸ்லாம் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அயன் பண்ணுவாங்கங்கிறத இந்த அடுப்பு கறியை தட்டில் போட்டு அயன் பண்ணுறது, அதுக்கப்புறம் முட்டையை களவாண்டு அதுக்கு 3 தோசை வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு என்டர்டெய்னிங் கொடுக்கும். ஸோ அந்த பீரியடில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ அந்த பீரியடில் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்தால் எந்த மாதிரியான கௌரவம் கிடைக்குது. இதை விட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா வேலை வெட்டிக்கே போகாத ஹீரோவுக்கு 5 கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே பொண்ணு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பீரியடே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பீரியடாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குமே தவிர மற்றபடி இந்த சீரிஸில் நோட்டபிளான பாசிட்டிவ்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஏற்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாப்ல. எனக்கு இதில் பர்டிகுலராக அந்த 5 மனைவியில் வர பார்த்தீங்கன்னா லில்லிங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி சில கேரக்டர்ஸ் இருந்தாலும் லாஸ்ட்டாக அம்மு அம்பராமி, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அவங்கள வச்சு அந்த கதை கடைசி முடிய போகுதுன்னு அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோ ரோலாக இருந்துச்சு. பட் நம்ம அம்மு அபிராமியோட அந்த ஒரு எபிசோடு வந்திருந்தாலும், அதாவது லாஸ்ட் எபிசோடில் வந்திருந்தாலுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவங்க கிட்ட தான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓப்பனாக சொல்லிடுவாப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. அதுக்கு அவங்க அழுகிற போர்ஷன்ஸில் உண்மைக்குமே வாழ்க்கை போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துச்சு. இந்த மாதிரியான மைல்டான என்டர்டெயின் இந்த சீரிஸில் கண்டிப்பாக கிடைக்குமே தவிர பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து உள்ளே போகாதீங்க. ஒரு ஆவரேஜான என்டர்டெயினிங் கண்டிப்பாக கொடுக்கும். படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. எல்லா கேரக்டருக்கும் கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. இதை தாண்டி சீரியஸாக ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் காட்சிகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.